இது தேவனப்பிள்ளையில் பார்த்தீங்கன்னா சோகைங்கள்லாம் கட்டை கிடக்கு. என்னடா இது கட்டை இருக்குது, இங்கே பாருங்களாம் எல்லாமே கட்டை இருக்குது. மாடியில் வந்து எந்த ஆடு வந்து மேயும், எந்த மாடு வந்து மேயும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருந்தால் இங்கே வந்து ஒருத்தர் கூடு கட்டி வச்சுருக்காரு. கூடு தெரியுதான்னு தெரியல, தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், குருவி, ஒரு குருவி வந்து கூடு கட்டியிருக்கு. சூப்பராக கூடு கட்டியிருக்கு பாருங்க. ஏற்கனவே அந்த தையல் சீட்டு வந்து கூடு கட்டி 2-3 முறை இந்த காற்றுலெல்லாம் பிச்சுன்னு போயிடுச்சு. கூட நிற்கல. இங்கே பாருங்கள், அது பிச்சுக்கிச்சேன்னு கம்பியெல்லாம் வேறு கட்டி வச்சேன். அதை காற்றுல அடித்து பிச்சுன்னு போயிடுச்சு. பிச்சுன்னு போய் எல்லாம் கீழே போயிடுச்சு, வீணாயிடுச்சு. ஆனால் இந்த பறவை பார்த்திங்கன்னா, இந்த குருவி நல்லா கூடு கட்டியிருக்கு. எந்த புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் ஒன்றும் ஆகாது. அந்த அளவுக்கு நல்லா சேஃப்டியாக கட்டியிருக்கு. நம்ம இங்கே வாழை போட்டு வச்சுருக்கோம், அதுக்கு நடுவில் வந்து நல்லா சூப்பராக கூடு கட்டியிருக்கு. இந்த சோகையெல்லாம் பிச்சுட்டு போய் கட்டியிருக்கு. ஏற்கனவே இங்கே கரும்பு வச்சுருந்தோம், சும்மா ஒரு 2 நட்டு வச்சுருந்தோம். அதுலேயே அதே போல் தான் வந்து எடுத்துகிட்டு போய் இங்கே தான் கூடு கட்டிச்சு. அப்பயும் கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு கூட்டின்னு போச்சு. இது வந்து 3வது முறைன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல கட்டியிருந்தாங்க. அங்கே ஒரு முறை, இங்கே ஒரு முறை, இப்போ 3வது முறையாக அங்கேயே கட்டியிருக்காங்க. கட்டி வராங்க. நல்லா சந்தோஷமாக இருக்குது. வந்து அவங்க ஜாலியாக கூடு கட்டி வீடாக்கி குஞ்சுங்க பொறிச்சிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம தான் நிரந்தரமாக ஒரே வீட்டில் இருக்கிறோம். பறவைங்க மட்டும் இல்லை, மற்ற எல்லா உயிரினங்களும் அப்படி தான் இருக்குது. நம்ம தான் வந்து ஒரே இடத்துல இருக்கோம். இது நம்ம இடம், நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இதுதான் நம்ம இடம், நம்ம சொத்துன்னு கிடையாது. எல்லாமே நம்ம இடம்தான். அவங்க இஷ்டப்பட்ட இடத்துல கூடு கட்டி நல்லா ஜாலியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவாங்க. குஞ்சு பொறிச்சு எல்லோரும் கிளம்பி போயிடுவாங்க.